நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஸ்விஃப்ட் டிசைர் மாதிரியே ஒரு சூப்பரான வண்டி தான் இன்றைக்கி நம்ம அப்டேட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். மாருதி சுசுக்கியில் SX4 ZDI தான் இருக்கிறதுலே டாப் மாடல். அலாய் வீல், ABS, ஏர்பேக், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துடுது. டிசைரில் கூட இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த வண்டியில் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துருக்குது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டியுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல். இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி திருச்சியில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவர் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். 2011 மாடல் மாருதி சுசுக்கியில் SX4 ZDI டாப் அண்ட் மாடல், இருக்கிறதுலே டாப் மாடல். வண்டி பாடி அவுட்லைன் கலர்லாம் பாருங்கள். பேக்கில் அந்த டைலைட்டுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்குது. இன்னும் அந்த வண்டியை பார்க்குறதுக்கு அந்த லுக் வைஸ் சூப்பராக வந்து காமிக்குது. சைட் லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். எல்லா வீலுமே அலாய் வீல்ஸ் வந்துடுது. 2011 நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி அவுட்லைனில் இருந்து, அதாவது பாடி அவுட்லைனில் இருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டி இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 94,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வண்டியில் இல்லை. வண்டி ஓவரால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே ஒரு 70% அபோவ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. உள்ள இன்டீரியர் வியூலாம் இப்போ காமிப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து மாருதி சுசுக்கி டிசைர் மாதிரியே இருக்கக்கூடிய வண்டி. ப்ளஸ் அதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அதிகம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டீசல் வண்டிக்கிறனால மைலேஜ் பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மைலேஜ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். வண்டி நீங்கள் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் தான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டியூல் ஏர்பேக் வந்துடுது சேஃப்டி ஃபீச்சருக்காக. ABS வந்துடுது. பேக் சைட் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இந்த SX4 நிறைய பேர் எடுக்கிறதுக்கான காரணமே டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ டிசைர் எப்படி இருக்குமோ சேம் அஸ் யூஷுவல் அதே போல் வந்திருக்கும். இந்த மாருதி சுசுக்கி SX4 ZDI இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர், பாடி, இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில். வண்டி ஓவரால் அவுட்லுக் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். 3,10,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் போகும் பட்சத்தில் இன்னுமே வந்து நெகோஷியேட் பண்ணி வந்து கொடுத்துலாம் சொல்லியிருக்காப்புல. இதே இதுக்கு நீங்கள் டிசைர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 3,25 லட்ச ரூபா குறையாமல் வந்து கேட்பாங்க. ஆனால் இவங்க கேட்குற ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது. ஸோ SX4 அதுவும் ZDI டாப் அண்ட் மாடலுக்கு 3,10,000 சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க. கண்டிப்பாக நேரில் போங்க, வண்டியை ரேட்டை குறைச்சி பேசுங்க. வண்டிக்கு ஏற்ற ரேட்டாக இருக்கும். வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ நேரில் போய் பாருங்கள், நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும், உரித்தாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி மிஸ் பண்ணாதீங்க. நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட் ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் சூப்பரான கார் அப்டேட் ரிவ்யூஸ் சந்திப்போம். நன்றி.